சிம்பிளாக ஹெல்த்தியாக கம்பில் இட்லி, தோசை, பணியாரம், ஊத்தப்பம் எல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா க்ளூட்டன் ஃப்ரீன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபைபர், அயர்ன், ப்ரோட்டீன் எல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது கூட. பிளட் சுகர் லெவலெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணும். கொலஸ்ட்ரால், அதுக்கப்புறம் நம்மளோட ஜீரண சக்தியை வந்து அதிகப்படுத்தும்னு சொல்லலாம். இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சம்மரில் வந்து இதை எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் இட்லியாக இருக்கட்டும், தோசையாக இருக்கட்டும், பஞ்சு போல் எப்படி பண்ணுறதுங்கிறதுக்கு நான் டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த குளுக்கோஸ் அப்சார்ப்ஷனை வந்து இது கம்மி பண்ணுன்னு சொல்லலாம். அதாவது ஸ்லோ பண்ணுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரைஸுக்கு பதிலாக இதை எடுத்துக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், அதுக்கப்புறம் பீட்டா கரோட்டின், விட்டமின் ஏ இதெல்லாம் இருக்கனால நம்மளோட போன்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது. ஸ்போர்ட்ஸில் இருக்கிற குழந்தைகளுக்கு ஜாயின்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் கால்சியம், பாஸ்பரஸ் எல்லாம் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 கப் கம்பு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப் பச்சரிசி, 1/2 கப் உளுந்து, வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு ஒரு 3லேருந்து 4 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா கிட்டத்தட்ட நம்ம ஒரு 8 மணி நேரம் இதை ஊற வச்சாகணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து கண் ப்ராப்ளம் இருந்தது, ஸ்கின் ப்ராப்ளம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இதை கொடுக்கலாம். இம்யூனி சிஸ்டத்தை வந்து பூஸ்ட் பண்ணணும்னு சொல்லலாம். ஸோ இது வந்து 8 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம வந்து நல்லா வந்து தண்ணியை வடிகட்டிடணும் வாஷ் பண்ணிவிட்டு. இதை வந்து மிக்சிலேயோ இல்லை கிரைண்டர்லேயோ போட்டுட்டு நல்லா ஃப்ளஃபியாக அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் இதுலேயே கம்பு சாதம் எல்லாம் பண்ணியிருக்கேன். கம்பு சாதம், கூழ் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம இட்லி எல்லாம் பண்ணுறதுனால நீங்கள் தண்ணி கொஞ்சம் குறைவாகவே ஊற்றி நீங்கள் அரைச்சிக்கலாம். ஸோ நல்லா சாஃப்டாக தான் இருக்கணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சட்னியும் நான் காமிச்சிருக்கேன். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது நேச்சுரலாக புளிக்க வைக்கணும். நம்ம ஈஸ்ட்டு, பேக்கிங் சோடா எல்லாம் எதுவுமே போட மாட்டோம். இது புளிக்க வந்து 7 மணி நேரம் ஆகும். வெயில் காலம்னா 4 மணி நேரத்துலேயே புளிச்சிடும். நல்லா பொங்கி வந்திருக்கும் பாருங்கள். இந்த ஒரு மாவு ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஒரு 4 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா கெட்டு போகாது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து திக்காக இருக்கும்போதே நம்ம இட்லி ஊற்றிடுவோம். ஸோ இட்லி ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொன்றா வந்து ஒவ்வொரு நாள் நான் வந்து பண்ணுறதை எடுத்திருக்கேன். ஸோ அதையுமே நான் வீடியோ போட்டிருக்கேன். நல்லெண்ணெய் இட்லி பிளேட்டில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு நம்ம இட்லி ஊற்றி வச்சிடலாம். இது வந்து நீங்கள் தோக்லா மாதிரியும் ஊற்றலாம், பெரிய தட்டை இட்லி மாதிரியும் நல்லாயிருக்கும். ஸோ நான் மில்லட்ஸில் நிறையா போட்டிருக்கேன். கவுனி, அதுக்கப்புறமா பனிவரகு, திணை இதெல்லாமே இருக்குது உத்தமி கிச்சனில், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ இப்படி ஊற்றி கொடுக்கும்போது குழந்தைங்க கண்டிப்பாக விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு 12 நிமிஷம் இல்லைனா 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் சூப்பராக ரெடி ஆகிடும். அது வந்து நம்ம வேகிறதுக்குள்ளே சட்னி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். நான் வந்து தேங்காய் சட்னி அரைக்கிறேன். இதுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்துக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்னஸ் வந்துடும். இப்போ கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய், பொட்டுக்கடலை, புளி இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிருவோம். அவ்வளோதான். ஒரு 2 மினிட்ஸில் உங்களுக்கு சட்னியுமே ரெடி ஆகிடும். பூண்டு வருது போடுறதுன்னா நீங்கள் கண்டிப்பாக பூண்டு போட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை, வேணால் நீங்கள் உளுந்தெல்லாம் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இது ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம புளி போட்டிருக்கனால இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம இட்லியும் வந்திருக்கும், நம்ம குத்தி பார்க்கணும். ஸோ நீங்கள் டூத்பிக் இருந்தால் கூட ஃப்ரெஷ்ஷான டூத்பிக் அதில் வந்து வச்சு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும், அவ்வளோதான். இல்லைனா கருவேப்பிலை குச்சியில் நீங்கள் பார்க்கலாம். இது எடுத்துடலாம். எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஸ்பூனில் எடுத்தோன்னா ஈஸியாக வந்துடும். நீங்கள் இதை வந்து வாழை இலையிலையும் பண்ணலாம். நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தக்காளி சட்னி நான் வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து நிலக்கடலை யூஸ் பண்ணி பண்ணது. இந்த கம்பில் வந்து பார்த்திங்கன்னா 8 மடங்கு அதிகமான அயன் இருக்குது நம்ம ரைஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால் ஹீமோக்ளோபின் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கம்பு சாப்பிடணும். அனீமியா ப்ரிவென்ட் பண்ணணும்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் நான் பணியாரம் பண்ணுறேன். பணியாரத்துக்கு எப்பவும் போல் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கேரட், பீன்ஸ் எது வேணாலும் போட்டுக்கலாம். நீங்கள் கேப்சிகம் இருந்தால் கூட போட்டுக்கலாம். என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை போட்டுட்டு நல்லா வந்து வதக்கணும். நல்லானா ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும்.
ஏன்னா நம்ம பணியாரத்திலேயே இது வேகும். அதனால ரொம்ப வேக வைக்கணும், தண்ணி ஊத்தணும்னு அவசியம் இல்ல. ஸோ இந்த காலத்து குழந்தைகளுக்கு கண்டிப்பா இந்த மாரி பண்ணி குடுக்கும்போது மட்டும் தான் இந்த மாரி நமக்கு அந்த மில்லட்ஸ் எல்லாம் உள்ள போகும் அவங்களுக்கு. கண்டிப்பா இது வந்து பார்த்தீங்கன்னா, சம்மர் டைம்ல ஒரு நேச்சுரல் பாடி கூலண்ட்ன்னு சொல்லலாம். நம்மளோட பாடிய ஜூஸ் குடிச்சோ, இல்ல அப்டின்னா நெறைய ஆர்ட்டிஃபிஷியல் ட்ரிங்க் குடிச்சோ பண்றதுக்கு இந்த மாரி நம்ம எடுத்துக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், ஈவன் லஞ்சுக்கு கூட நீங்க எடுத்துக்கலாம். பனியார ஊத்தி ஒரு 3 நிமிஷம் நம்ம வேக வைப்போம். இது வந்து திருப்பி போட்டு திரும்ப ஒரு 2 நிமிஷம். நல்லா கிரிஸ்பியா வரணும். ஆயில் வந்து நான் கொஞ்சமா தான் ஊத்திருக்கேன். யூசுவலா எல்லாருமே அதிகமா ஊத்தி பண்ணுவாங்க. 1 ஸ்பூன் கூட இதுக்கு வராது. நமக்கு ஒரு 1/2 ஸ்பூன்லேயே இது முடிஞ்சிரும். அந்த பனியார அந்த இரும்பு கல்லோட ஹீட்லயே நல்லா வெந்துரும் உங்களுக்கு. ஸோ இந்த கம்பு அப்படிங்கிறது கெட்ட கொலஸ்ட்ரால்னு சொல்லுவோம். சாரி, உடல் வந்து கொழுப்புன்னு சொல்லுவோம். கெட்ட கொழுப்பை வந்து குறைக்கும்னு சொல்லலாம். நமக்கு இப்படி எடுத்துக்கலாம். நீங்க பச்சரிசி போடாமலேயும் நீங்க பண்ணலாம். நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். பச்சரிசி வேணாம் அப்படின்னா, அத நீங்க ஸ்கிப் பண்ணிட்டும் பண்ணலாம். இப்ப நமக்கு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா உப்பி சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம இந்த மாவுலயே, அந்த தாளிச்ச மாவுலயே ஊத்தப்பம். ஊத்தப்பம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே நெறைய பபிள்ஸோட இருக்கும். இது 2 சாப்பிட்டாவே நல்ல ஃபில்லிங்கா இருக்கும். இதுக்கு மேல நீங்க எக்ஸ்ட்ரா வந்து கேரட் எல்லாம் கூட நீங்க போட்டுக்கலாம். துருவி பீட்ரூட், பன்னீர் வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு வச்சும் சாப்பிடலாம். ஸோ இத வந்து நீங்க திருப்பி போட்டும் பண்ணலாம். திருப்பி போடாமலேயும் நம்ம பண்ணலாம். ஸோ இதுக்குமே வந்து சட்னி ரொம்ப பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும். ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த மாரி டயட் எடுத்துக்கணும். ஹார்ட் டிசீஸ், ஸ்ட்ரோக்கு இது எல்லாத்துக்குமே இது நல்லது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதில ஃபைனலா தோசை. தோசை நல்லா கிரிஸ்பியா வரும். இதில நீங்க வந்து பெப்பர் ரோஸ்ட் கூட ஊத்தலாம். இதில வந்து கால்சியம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே இருக்கு. கால்சியம் இருந்தாவே நமக்கு போன் ஸ்ட்ரென்த் ரொம்ப நல்லதா இருக்கும். இந்த தோசையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மூடி வச்சும் பண்ணலாம், மூடி வைக்காமலேயும் பண்ணலாம், திருப்பி போட்டும் பண்ணலாம். ஸோ உங்களோட இஷ்டம் தான். யூசுவலா கிராமத்தில திருப்பியும் போடுவாங்க. ஸோ கொங்குநாடு கிராமத்தில இந்த மாரி பண்ணுவாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இதிலேயே தேவைப்பட்டா நீங்க அவல் வந்து ஒரு 1/4 கப் கூட ஆட் பண்ணி பண்ணலாம். ஸோ நான் பிகினர்ஸ்க்காக நான் 2வதும் ஊத்தி காமிச்சிருக்கேன். எப்பவுமே தோசை ஊத்தும்போது ரொம்ப சூடான கல்ல ஊத்தக்கூடாது. சூடாச்சுன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணிய தெளிச்சுட்டு, சூடு கொஞ்சம் கம்மியாகும்போது நீங்க ஊத்திட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். நல்லா கிரிஸ்பியா வந்துரும். ஸோ அவ்வளோதான். இதே மாரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா, நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்கு. அதுலயுமே 2000 ரெசிபீஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட்ங்கிற வெப்சைட்டுமே 19 இயர்ஸ் தான் ரன் பண்றோம். அதுலயுமே 8000 ரெசிபீஸ் இருக்கு. எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க.